குர்ஆன் ஹதீசுகளின் அடிப்படையில் பொதுவாகவே கனவுகளை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதலாவது நல்ல கனவு. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தியா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு நன்மாராயணத்தை சொல்ல நாடுகின்ற போது நல்ல கனவுகள் மூலமாக அதனை ஏற்படுத்தி காட்டலாம். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவுகள் தொடர்பாக சொல்கின்ற நேரங்களில் வஹீயுடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி இந்த நல்ல கனவுகள் என்கின்ற கருத்தை சொல்லி இருப்பதை பார்க்கலாம். நல்ல கனவுகளை நாங்களும் காண்கின்ற சந்தர்ப்பங்களில் இதனை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நற்செய்தியாக எடுத்துக்கொண்டு இறைவனை புகழ்ந்துவிட்டு அதனை எமக்கு நெருக்கமானவர்களிடத்திலும் சொல்லி பகிர்ந்து கொள்ளலாம். இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. கனவுகளில் இரண்டாவது வகை கெட்ட கனவுகள். இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடியது, உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. இப்படியான கெட்ட கனவுகளை காண்பவர்கள் விழித்துக் கொண்டால் இடதுபுறமாக திரும்பி 3 முறை துப்பிக் கொள்வது, அல்லாஹ்விடத்தில் இந்த கனவிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வது, முடியுமானால் எழுந்து தொழுது கொள்வது, இவைகள்தான் அந்த கெட்ட கனவிலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற பரிகாரங்கள். ஆனாலும் நாங்கள் காண்கின்ற இந்த கெட்ட கனவுகளை அடுத்தவர்களிடத்தில் சொல்லி காட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. கனவுகளில் 3வது வகை மனிதனின் ஆழ்மன பதிவுகளால் ஏற்படுகின்ற கனவுகள். நாளாந்த செயற்பாடுகளின் விளைவுகளாலும் அடிக்கடி பேசுகின்ற, பார்க்கின்ற, கேட்கின்ற நிகழ்வுகளின் எதிரொலிப்பாலும் உள்ளங்களில் தேங்கி இருக்கின்ற நினைவுகளின் பிரதிபலிப்பாலும் இந்த 3வது வகை கனவுகள் ஏற்படலாம். இதனையும் நாங்கள் பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் மரணித்தவர்கள் எங்களுடைய கனவுகளில் வருகிறார்கள் என்று சொன்னார், அடிக்கடி மரணித்தவர்களின் முகங்கள் எங்களுடைய கனவுகளில் காட்டப்படுகிறது என்று சொன்னால் நாங்களே இந்த 3 வகையான கனவுகளில் இருந்தும் அதனை பிரித்துக் கொள்ளலாம். மரணித்தவர்கள் தொடர்பாக வருகின்ற கனவுகளில் எங்களுக்கு காட்டப்படுகின்ற காட்சிகளோ சொல்லப்படுகின்ற செய்திகளோ எங்கள் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடியதாகவும் மகிழ்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தால் அந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நன்மாராயணங்களை சொல்லும் கனவாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லது ஏதாவது மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகளோ பயத்தை ஏற்படுத்தி விடுகின்ற விடயங்களோ மரணித்தவர்கள் தொடர்பாக எங்களுக்கு காண்பிக்கப்பட்டால் அதனை ஷைத்தானின் ஊசலாட்டங்களால் ஏற்பட்ட கனவு என நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய பின் விட்டுவிடலாம். இவை இரண்டிற்கும் சம்பந்தமில்லாத குழப்பமான விடயங்கள் மரணித்தவர்கள் தொடர்பாக எங்களுக்கு காண்பிக்கப்பட்டால் அதனை எங்கள் ஆழ்மன பதிவுகள் என நினைத்து பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும்.